நிலையில் விஜயகாந்த் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததும் அவருக்கு ராவுத்தர் பெண் பார்க்க தொடங்கினார். ஆனால் விஜயகாந்தோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்றாராம். அதற்கு ராவுத்தர், ஏன், நீ சம்பாதிக்கும் காசை என்ன செய்ய போகிறாய், உனக்கென வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும், உனக்கு பிறக்கும் குழந்தையை நான் தாங்க வேண்டும் என்றாராம். அதற்கு விஜயகாந்த் ராவுத்தர் மகனை காட்டி, நான் சம்பாதிப்பதை இவனுக்குத்தான் தரப்போகிறேன் என தெரிவித்தாராம். இதற்கு ராவுத்தர் நெகிழ்ந்தாராம். ஆனால் விஜயகாந்தின் அந்த கருத்துக்கு மறுத்து திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினாராம். இதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் 37வது வயதில் 1990ஆம் ஆண்டு குடியாத்தத்தை சேர்ந்த பிரேமலதாவை விஜயகாந்த் மணந்தார். அவரது திருமணத்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதி தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைத்தார். இதைத் தொடர்ந்து விஜயகாந்துக்கு 2 மகன்கள் பிறந்தனர்.